இந்த காட்டுக்குள்ள நாங்க பார்த்ததெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. யானை, காட்டு மாடு, பாம்பு, மான், அப்புறம் யாருமே போகாத அருவிகள், கடக்க முடியாத ஆறுகள்னு நெறைய. இந்த பயணத்தோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சையத் சிஃபா. என்னோட நண்பர்களோட போன ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணத்த உங்களோட ஷேர் பண்ண போறேன். தென்காசியிலிருந்து தொடங்குன எங்களோட பயணம் கழுதுருத்தியிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. கழுதுருத்தியிலிருந்து உள்ள மாம்பழத்தரை நோக்கி நெடும்பாற வில்லேஜ் வழியா நாங்க எங்களோட பயணத்த தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். இந்த பயணத்துல நாம போக போறது சாதாரண ரோடு கிடையாது. யானைகள் அதிகமா நடமாடுற பகுதி, மனிதர்கள் அதிகம் செல்லாத அருவிகள், ரிவர் கிராசிங், இதோட சேர்ந்து காடுகளும் காட்டுல வாழுகிற விலங்குகளும் இந்த பயணத்துல இடம்பெற போகுது. கழுதுருத்திலிருந்து நீங்க வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சில கிலோமீட்டர்கள்லயே ஒரு 2 ரோடு பிரியும். ஒரு ரோடு அம்மநாடு எஸ்டேட்டை நோக்கியும், இன்னொரு ரோடு மாம்பழத்தரை நோக்கியும் போகும். நீங்க லெஃப்ட்ல மாம்பழத்தரா நோக்கி போனீங்கன்னா சில கிலோமீட்டர்லயே மாம்பழத்தராங்கிற அந்த ஊர் வந்துரும். ஆனா அதுக்கு முன்னாடியே மாம்பழத்தரா வியூ பாயிண்ட்ன்னு ஒரு லொகேஷன் இருக்கும். இங்க தான் சமீபமா நெறைய பேர் இந்த வியூ பாயிண்ட்ட பார்க்கறதுக்கு போயிட்டுருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட். பார்க்கவே ரொம்ப கிரீனியா, காற்றும் நல்ல சிலு சிலுன்னு காற்றும் கூலிங்காவும் காற்று இருக்கும். இந்த பியூட்டிஃபுல் லொகேஷனா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். யானைகள் நடமாட்டம் தற்போது அதிகமுள்ள பகுதியா இந்த பகுதி இருக்குது. இங்க வர்றவங்க கொஞ்சம் கவனமாவே வரணும். எங்களோட நண்பர்களோட இந்த வியூ பாயிண்ட்ல நாங்க கொஞ்ச நேரம் எங்கள ஆசுவாசப்படுத்திக்கிட்டோம். அங்கேருந்து திரும்ப காட்டுக்குள்ள எங்களோட பயணம் தொடங்குது. நாங்க வண்டிய ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போதே, ஃபியூ மினிட்ஸ்லயே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வண்டிய ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணோனே, "என்னடா?" அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைட்ல பார்க்குறோம். ஒரு செம்மையான ஒரு என்கவுண்டர், வைல்ட் லைஃப் என்கவுண்டர். ஒரு சூப்பரான ஒரு ஆண் யானை, செம்ம த்ரில்லிங்கா மேல நின்னு பார்த்துட்டு இருந்துச்சு. சான்ஸே இல்ல. எல்லாருக்குமே அல்லு விட்டுருச்சு. அப்படி பார்க்கும்போது செம்ம பிரம்மாண்டம். பெரிய யானை கொழு கொழுன்னு. சவுண்ட பாருங்க, வேற லெவலு. கீழ இறங்குடா. பாக்கு. இந்த யானைய பார்த்ததுமே எங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே பயங்கர த்ரில்லிங் ஆயிடுச்சு. அதுவும் அந்த யானை ரொம்ப அழகான ஒரு யானை. பார்க்கவே ரொம்ப ஜெயன்டிக் லுக்கோட இருந்துச்சு. ஒரு கொம்பு வேற 2 கொம்பு. அ இளம் ஆண் யானை தான். ஆனா 2 கொம்பு வேற இருந்துச்சு. ஆரம்பத்தில எங்களுக்கு த்ரில்லிங் ஆயிடுச்சு. அப்புறமா அந்த யானைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். கிளம்பி அப்படியே மாம்பழத்தரை நோக்கி எங்களோட பயணம் தொடர்ந்துச்சு. இந்த பயணத்தில பார்க்குற இடம் எல்லாமே கிரீனியா இருந்தாலும், சில இடங்கள்ல கேரளா கவர்மெண்ட் அ பிரைவேட்டுக்கு லீஸ்க்கு குடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. காடுகள எல்லாமே ரிமூவ் பண்ணி அன்னாசி பழ தோட்டமும், இடையில இடையில ரப்பரும் வைக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது கேரளா காடுகள் ரொம்ப கிரீனியா தெரியுது. ஆனா இயற்கையான மரங்கள் நெறைய இயற்கையான மரங்கள அழிச்சிருக்காங்க அவங்க. அவங்க பிசினஸ் ரிலேட்டடாவே இத கொண்டு போறாங்க. இதனால என்ன செய்யுதுன்னா, என்ன பிரச்சனை நடக்குதுன்னா யானைகளோட வா வாழ்வியல் வா வாழ்வியல் பாதிக்கப்படுது. ரொம்ப பாதிக்கப்படுது. அதோட தடங்கள் எல்லாமே அழிக்கப்படுது. அப்புறம் அதுக்கான உணவு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல இயற்கை காடுகள் தான் பெரும்பங்கு வகிக்கு. அது ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாகுது. அப்படி போயிட்டு இருக்கும்போதே அந்த ரோட்ல ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு கிராஸ் ஆச்சு. அந்த அந்த பாம்பு ஏதோ ஒரு உணவு பிடிக்கிறதுக்காக தலைய தூக்கி நிக்கும்போது நாங்க பார்த்துட்டோம். அப்படியே அது கிராஸ் ஆகி காட்டுக்குள்ள போச்சு. ஃபைனலி நாம மாம்பழத்தரைக்கு வந்துட்டோம். மாம்பழத்தர அந்த ஊர் ரொம்ப அழகான ஒரு சின்ன கிராமம். ஊர்ல கூட மெஸ்ஸிக்கும், நெய்மருக்கும், ரொனால்டோக்கும் கட் அவுட் வச்சிருக்காங்க. ரொனால்டோ இல்ல. இந்த மாம்பழத்தர பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாரிசன் மலையாளம் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் எஸ்டேட்டை தாண்டி நாங்க இப்போ காட்டுக்குள்ள திரும்ப என்ட்ரி ஆகுறோம். மாம்பழத்தரையில இருக்கிறதுலே ஒரு ஃபேமஸான ஒரு வியூ பாயிண்ட் இந்த ஸ்ட்ரெச், இந்த ரோடு. இந்த ரோடு எப்படின்னா ரொம்ப நீளமா இருக்கும். ஒரு இடத்துல அப்படியே ஹைட்டா இறங்குது. அப்படியே இறங்கலாம். இப்போ இது அனிமல் வியூ பாயிண்ட். இது லெஃப்ட். ஆமா. லெஃப்ட் ஓரமா. 2 சைடுமே அனிமல்ஸ் கிராசிங் ஆகும். இங்க என்ன அனிமல்ஸ்லாம் இருக்குன்னா, சிறுத்தை இருக்கு, கரடி இருக்கு, அப்புறம் யானைகள் இருக்கு, ஆ மான்கள் இருக்கு, அப்புறம் பெரிய காட்டெருமைகள் இருக்கு. இது எல்லாமே கூட்டம் கூட்டமா கிராஸ் ஆகக்கூடிய ஒரு லொகேஷன் இந்த ரோடு. இது மாம்பழத்தர அப்படிங்கிற ஊர நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே, இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இந்த இடத்த நீங்க பார்க்காம இருக்க முடியாது. அவ்வளோ ஃபேமஸான ஒரு லொகேஷன். ஆனா அதிகம் மனிதர்கள் போகாத ஒரு பகுதி தான் இது. அதிகமா போக மாட்டாங்க. இந்த லொகேஷன்ல நெறைய விலங்குகள் தண்ணீர் குடிக்க வரும். அதனால இந்த பகுதியில நிறுத்த மாட்டாங்க. அப்படியே கிராஸ் ஆகி போயிருவாங்க. பெரிய வளர பத்தியா யானை பண்ற வேலை.
எடுத்து மண்ணை அழிச்சு மேலே போட்டு அங்கே ஒரு பருந்து பறக்கு. பருந்து இல்லை, இதுவாச்சு கிரேஹாண்டு. அப்படியா? பருந்து மாதிரி இருந்துச்சு. கிரேஹாண்டு. மாம்பழத்தரை டு செம்பனருவி ரோட்டில் இருக்கிற ஒரு ஆறு. செம்மையாக தண்ணி போகுது. அப்படியே ப்ளூ வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு திருப்பி விட்டாங்கன்னா நம்மலாம் ஒரு 5-6 போகம் விவசாயம் பார்த்தலாம் போகல. செம ஆறு. ஆனால் இங்கே யாருமே குளிக்க மாட்டாங்க. குளிக்கணும்னா வரலாம். செருக்கடவு பாலம் இருக்குது. இந்த பாலத்து பேர் வந்து செருக்கடவு. வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வேறு லெவலில் தண்ணி போகுது. வெடி போட்டிருக்காங்க. யானை இங்கே நின்றதுனால வெடி போட்டு தான் அங்கேருந்து யானை ஓடி இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆறை காட்ட போகிறேன். வேற லெவல். இடத்துல இப்போ யானை நினச்சி இது வந்து வெடி போட்டு தான் இப்போ ஓட வச்சுருக்காங்க. யானையோட தடம் இது. இப்போ தான் வெடி போட்டு யானை வந்து உள்ளே போயிருக்கு. இங்கே குளித்தவங்க இப்போ சொன்னாங்க இந்த இடம் வந்து இப்போ தான் யானை பட்டாசு அடித்து உள்ளே அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அப்படியே ப்ளூ கலரில் மெழுங்குது தண்ணி. போகலாம். செம்ம வாட்டர். அப்படியே ப்ளூவாக இருக்குது. வாட்டர் எப்படி இருக்குன்னு இப்போ நான் காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணி தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம மக்கள் விடவே மாட்டாங்க. இந்த ஆற்றை பார்த்து முடித்த உடனே நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஆற்றுல நாங்கள் யாருமே குளிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து ஈவினிங் டைம் வரும்போது தான் தெரிஞ்சுது அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு தகவல், யானைக்கு வந்து வெடிப்பட்ட தகவல் சொன்னதே அங்கே வந்து குளிச்சுட்டு ஆல்ரெடி கிளம்பி நின்றவர் தான் தகவல் சொன்னார். இந்த ஆற்றை பார்த்து முடித்த உடனே அடுத்த எங்களோட பயணத்தை வந்து தொடர்ந்தோம். அடுத்த பயணம் வந்து செம்பனருவியை நோக்கி எங்களோட இதாக இருந்துச்சு, டார்கெட்டாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே போயிட்டு இருக்கும்போதே அங்கே இடையிலே ஒரு சின்ன கிராமம் ஒன்று வந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம். அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆறு இருந்துச்சு. அதையும் நம்ம காட்டினேன். செம்மையான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். குளிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. ஆனால் வந்து இது வந்து அவ்வளோ ஈஸியாக இங்கே வர முடியாது. ஃபுல்லாகவே காடுகள், காடு சூழ்ந்த இடங்கள், மலை சூழ்ந்த இடங்கள், யானைகள். காலையில் பகல்லே நிறைய யானைகள் வந்து போகுது. சூப்பரான இடம். ஆனால் வந்து காடுகளை பிடிச்சவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வரலாம். அதிகமான மக்கள் வரமாட்டாங்க. ஏன்னா யானை வந்து அதிகம் வர்றதுனால அதிகமான மக்கள் இந்த பகுதிக்கு வரமாட்டாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா மாம்பழத்தரைக்கு போகிற ரூட்டில் வந்து காடம்புலம் பக்கத்தில் இருக்குது. மேப் லொக்கேஷன் அதெல்லாம் வந்து இங்கே செட் ஆகாது. இந்த ஏரியாவை சுற்றி பார்க்க வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அச்சங்கோவிலேருந்து செம்மனருவி வந்து, செம்மனருவி வந்து மாம்பழத்தரை போகணும். அந்த ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து இங்கே நிச்சயம் வந்தடையலாம். ஜேசிபி ஃபுல்லாக படத்தை ஃபுல்லாக எடுத்தாங்கண்ணா. இதெல்லாம் அண்ணாச்சி கண்ணா, அண்ணாச்சி படத்தோட கண்ணு. பின்னாடி வண்டி இது எங்கே போகும் தெரியுமா? இது பாதாள ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த ரோடு அங்கே போயிரும்ல. இப்போ நம்ம இந்த ரோட்டில் அங்கே போயிடலாம்ல. அருவி எங்கே இருக்கு? அங்கே தண்ணி. சூப்பரான ஸ்பாட்டில். ஆனால் வலிக்கும். இங்கே வந்து அலோடு கிடையாது.
நாங்கள் செம்பன் அருவியை பார்த்ததுமே ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு அப்புறமா போன இடம் கோனியோட அடர் வனப்பகுதி. இப்போ தான் உண்மையான காடுகள் ஆரம்பிக்குது. செம்பன் அருவியிலிருந்து கோனியோட ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து திகில் அனுபவம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்திலே யானையாரோட தடங்களை நாங்கள் பார்த்தோம். அப்படியே இந்த காடுகளோட சப்தங்களும் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பாதைகளும் வந்து நமக்கு வந்து மேலும் த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தை தந்துச்சு. ஏற்கனவே நாங்கள் நிறைய முறை இங்கே வந்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் இங்கே விலங்குகளை பார்க்காம போனதே கிடையாது. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது நிறைய ரிவர்கள் வந்து நம்ம ரோட்டில் கிராஸ் ஆகும். மழைக்காலத்தில் வந்து அந்த ரிவர்களை வந்து கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் உள்ளே விட மாட்டாங்க. மழை குறைவான காலத்தில் உள்ளே போய்க்கிடலாம். அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு பருந்து நம்ம முன்னாடி நின்றுச்சு. என்னன்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த பருந்து வந்து அடிபட்டுருக்குது. அதுக்கு அடிபட்டுருக்குண்ணா அந்த கழுகு குணமாகணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டோம். புறப்பட்ட சில நிமிடங்களே நம்ம காதுக்கு தண்ணீர் விழுகிற சத்தம் வந்து நல்லாவே கேட்டுச்சு. உடனே இறங்கி உள்ளே போய் பார்த்தோம். ஒரு சரியான ஒரு அருவி. எப்படி போகணும் தெரியல. செம்மையா இருக்கியா? காட்டில் இந்த மாதிரி நிறைய அருவிகள் இருக்குது. இந்த அருவிகள் எல்லாமே வந்து மனிதர்கள் பயன்படுத்தாத அருவிகள். யாராவது 1, 2 பேர் தான் வந்துட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி அருவிகளுக்கு போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா எப்போ வெள்ளம் வரும், எப்போ மேலே மழை பெய்யும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ரொம்ப கவனமாக போகணும். இன்னொன்று, இந்த அருவியில் கீழே வந்து தேங்கி கிடக்கிற நீரில் வந்து மலைப்பாம்புகள் அதிகம் இருக்க சான்ஸ் இருக்குது. மற்றும் விலங்குகள் வந்து திடீரென தண்ணீர் குடிக்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தனியாக போகாதீங்க. நான் வந்து எங்களோட குழுவோடு போயிருந்தேன். பாலமே இன்னும் வரல தெரியுங்களா? எந்த பாலம்? ஒரு குட்டி பாலம் வரப்ப ஒரு சின்ன பாலம் வரும். ஏறி ஒரு அரை அடி, ஒரு 6 அடிக்கு ஒரு பாலம் வரும். அந்த பாலம் தாண்டின பிறகு தான் வராது. இப்படியே கோனியை நோக்கி எங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அடர்ந்த காடு, இந்த காட்டோட சப்தம் எல்லாமே வந்து எங்களை வந்து ரொம்ப என்கேஜிங்காகவே வச்சுருந்தது. கடைசியாக கல்லலி ஆற்று பகுதிக்கு வந்துட்டு திரும்ப நாங்கள் கோனி ஊருக்குள்ளே போய் மதிய உணவு அருந்திட்டு ரிட்டன் உள்ள 5 மணிக்குள்ளே உள்ளே வந்தோம். ஏன்னா 5 மணிக்குள்ளே வந்து அதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும், இல்லாட்டா உள்ளே போக அலௌடு இல்லை. இந்த காட்டோட சத்தத்தை கேட்டிங்களா? காட்டோட சத்தம் அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நமக்கு. இடையில வந்து இந்த மாதிரி தண்ணி தேங்கி கிடக்கிற இடங்கள்லாம் விலங்குகள் வந்து தண்ணி குடிக்க வரக்கூடிய பகுதிகள். இந்த பகுதிகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். மேக்ஸிமம் வந்து நாங்கள் விலங்குகளை ஸ்பாட் பண்ண இருந்தோம்னா பேச மாட்டோம். ரொம்ப அமைதியாக ஒரு இடத்துல காத்திருப்போம். ஏன்னா அந்த இடத்துல வந்து விலங்குகள் வரக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் அமைதியாக காத்துட்ருந்தோம். இவ்வளோ அழகான ஒரு ஃபாரஸ்ட் ரைடை முடிச்சுட்டு நாங்கள் இப்போது திரும்பி போயிட்டுருக்கோம். இந்த முழு பயணமும் ஒரு மறக்க முடியாத அனுபவம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் வீடியோக்களுக்கு நம்மளோட யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஐடிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புதிய இடத்துல சந்திப்போம். அது வரைக்கும் நம்மளை பின்தொடருங்க. நன்றி.